இன்றைக்கி மாங்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். அதில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். இந்த மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு இந்த மாங்காய் எடுத்திருக்கேன். இது ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க, கிளிமுக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க. இதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். பெரிய சைஸாக தான் கட் பண்ணணும், அப்போ தான் வேகும்போது குழஞ்சி போகாது. அதை அதோட சேர்த்துடலாம். நான் 1 மாங்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். இதோட அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1/2 கப்பு ஊற்றிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாங்காய் சீக்கிரம் வெந்துடும். 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். அப்பப்போ எடுத்து பிரட்டி விடணும். இந்த மாங்காயில் இருக்க அந்த தோல் வெந்துட்டா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வேகாமல் இருந்தால் அந்த தோல் கசப்பெடுத்துரும். தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு. அடுப்பில் பேன் வச்சுட்டு 1 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது பாகுலாம் தேவையில்லை, சும்மா கரைஞ்சா போதும். அதில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும், அதை வடிகட்டி எடுத்துக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கரைச்சிக்கிறோம். இந்த வெள்ளை கரைசலை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாங்காயில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணும்போது மண் தூசிலாம் வந்துடும். வெள்ளை கரைசல் சேர்த்த உடனே கலந்து விடலாம். இந்த மாங்காய் பச்சடியில் வேப்பம்பூ போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தமிழ் வருஷப்பிறப்புக்கு 6 சுவைகளும் சேர்ந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னுவாங்க. அதில் இந்த மாங்காய் பச்சடியில் இனிப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்துருக்கனால கசப்பு சுவைக்காக மாங்காய் பச்சடியில் வேப்பம்பூ சேர்த்துக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.